வணக்கம் தோழமைகளே, நான் ரத்திகா. வகுப்பறை கதைகள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு வரேன். நான் இன்றைக்கும் நாம் குழந்தைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்திய திருமணங்களிலும் சரி, வரவேற்பு நிகழ்ச்சிகளிலும் சரி, குறிப்பாக வரவேற்பு நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் அது இரவு நேரங்களில் நடைபெறுவதால் அதிக ஓசையுடைய பாடல்களை, அது இசை கிடையாது, அது அதிக ஓசையுடைய பாடல்களை ஒளிபரப்பி அதுக்கு தகுந்தாற் போல நடனமாடுவது ஒரு வழக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இதயம் தாங்கும் அளவுக்கு அந்த இசை இருப்பதில்லை. இதயத்தை அதிர வைக்கும் அளவுக்கு, அந்த கட்டிடத்தையே அதிர வைக்கும் அளவுக்கு மிக அதிக ஓசையுடைய பாடல்கள் ஒளிபரப்பாகின்றன. மியூசிக்கும் அதே மாதிரி தான், இசை கூட அதே மாதிரி தான் இருக்குது. இப்போது இதன் விளைவாக சமீபத்திய ஆய்வுகள் ஒரு 3-4 செய்தி ஊடகங்களில் நான் கண்டது, இந்த இரவு நேரங்களில் அந்த அம்மாதிரியான நடனங்களை ஆடும் இளைஞர்கள் குடித்துவிட்டு அதிகமாக போதை தலைக்கு ஏறி அதிக அளவில் தன்னுடைய உடலை குலுக்கி ஆடுவதன் மூலமாக மாரடைப்புக்கு ஆளாகி இறந்திருக்கிறார்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ஒன்று ஆடிட்டு இருக்கிறப்போ இறந்து போயிடுறாங்க, அல்லது அடுத்த நாள் காலையில் இறந்து போயிடுறாங்க. அந்த போதையில் அவங்க எவ்வளோ ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல, எந்த அளவுக்கு நம்ம ஆடுறோம் அப்படின்னு சொல்லி சக்திக்கு மீறி ஆடி அந்த இசையையும் கேட்டு அந்த அதிர்வு ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போய்விடுகிறார்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோர்கள் அந்த குழந்தைகளையும் ஆட விடுகிறார்கள். அந்த நிகழ்ச்சிகளில் குழந்தைகளை போய் ஆடுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு உகந்த இசையல்ல அது. குழந்தைகளுடைய இதய துடிப்பு மிக அதிகமாக மாறும். உதாரணத்துக்கு என்னுடைய பேரனை நான் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியில் கூட்டிகிட்டு போனப்போ அவன் ரொம்ப துவண்டு போயிட்டான். என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு இந்த மியூசிக் ரொம்ப சத்தமாக இருக்குது, அது மட்டும்தான் அவனால் சொல்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவனை ஒரு மணமகள் அறையில் கூட்டிகிட்டு போய் அவனை படுக்க வச்சு கொஞ்சம் நேரம் ஆகி தான் ரொம்ப தெளிவாக இருந்தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து இந்த மாதிரி வரவேற்பு நிகழ்ச்சிகளில் நடனம் ஆட சொல்கிறது தப்பு கிடையாது. அவ்வளோ ஓசையுடைய பாடல்களை போட்டு தும்முன்னு நடனமாடி அந்த குழந்தைகள் மிகவும் களைத்து போகிறார்கள். பல பெற்றோர்களுக்கு அது தெரிகிறதே இல்லை. திருப்பி போய் ஆடுன்னு தள்ளி விடுறாங்க. குழந்தைகளால் அந்த அதிர்வுகளை ஏற்றுக்கொள்ள முடிவதே இல்லை. தயவு செய்து உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான வரவேற்பு நிகழ்ச்சிகளில் நடத்தப்படும் அந்த இசை நிகழ்ச்சிகளில் உங்கள் குழந்தைகளை அதிக அளவில் கலந்து கொள்ள சொல்லாதீர்கள். ஏதோ சந்தோஷத்துக்காக ஒரு பாடலுக்கு அல்லது ஓரிரு பாடலுக்கு மட்டும். அப்போவும் நீங்கள் கவனமாக உங்கள் குழந்தைய கவனிங்க. அவங்க என்ன மாதிரியான அவங்க முக மாற்றம் அடைகிறார்கள்னு பார்த்துட்டு எச்சரிக்கையாக இந்த நிகழ்ச்சிகளில் நடனமாட அனுமதியுங்கள். பெற்றோர்கள் குழந்தைகளை அந்த மாதிரி நேரங்களில் கவனித்து கொள்ளுங்கள். நன்றி.